வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2024 எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு மோடியுடைய அரசியல் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகாமல் அப்படியே யூட்டர்ன் போடுது. குறிப்பிட்ட சில விஷயங்கள் யூட்டர்ன் போடுதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளால் கடுமையாக முன்வைக்கப்படுது. அதுவும் இஷ்யூஸ் பேஸில் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவாக இருக்கட்டும், அல்லது இப்போ வந்து யூசிசி விஷயத்தை ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், பிறகு வந்து தகவல் ஒலிபரப்பு மசோதாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயத்தை குறிப்பிட்டு இப்போ ரீசெண்டாக லேட்டர் என்ட்ரி விவகாரமாக இருக்கட்டும், லேட்டஸ்ட் அப்டேட்டுங்கிறது பழைய பென்ஷன் திட்டத்துக்கு பதிலாக புதிய பென்ஷன் திட்டம், ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் கொண்டு வராங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு யூட்டர்ன் போடுது அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்த முதல்ல நம்ம பேசின அந்த 3 விஷயம் இருக்குது இல்லைங்களா? வக்ஃபு சட்டம், அதுக்கப்புறமா இப்போ இந்த யூனிஃபார்ம் பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து இந்த லேட்ரல் என்ட்ரி, தகவல் ஒலிபரப்பு சட்டம். இப்போ இந்த தகவல் ஒலிபரப்பு சட்டம் என்னன்னா, ஒரு மீடியாவையோ இல்லை ஒரு சமூக வலைத்தளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அது மூலிமா வருன்ற மாதிரி பயந்தாங்க. அப்போ அது வந்து பேச்சு உரிமை இல்லை ஒரு கருத்தை சொல்லணும், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்ற மாதிரி ஒரு பேசப்படுறது, அது ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வக்ஃபு வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து அந்த வக்ஃபுக்குன்றது வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. அதனுடைய நோக்கம் வந்து அதை நம்பிக்கை இருக்கிற மக்களுக்கு அது ஏதோ செய்யணும். இப்போது நம்ம எப்படி பழனி கோயில் வந்து முருகர் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் நடத்தணுமோ, அதே மாதிரி வக்ஃபுன்றது அந்த இஸ்லாமியர்கள் சம்மந்தமான ஒரு விஷயம் நடத்தணும், அதற்கு வேணுன்றது அது பொருள். அதையும் தாண்டி அவர்கள் சிறுபான்மையினர் கொண்டு இல்லாமல் மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஸ்காலர்ஷிப்பு, மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், அதையும் சேர்த்து கட்டி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் சிறப்பு, இன்னும் வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சட்டத்திலலாம் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கிறது பாஜக. ஒரு சிலதில் வந்து அவசரப்படாமல் இருக்கிறாங்க. இப்போ கடந்த கால ஆட்சிக்கும் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் என்னென்னா, இது வந்து மைனாரிட்டிக்கும். இப்போ சிராக் பாஸ்வான் சொல்கிறாரு, என்னது லேட்ரல் என்ட்ரியா, இதனால் பாதிப்பு எங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லை, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ என்ன ஆகுனா, ஒரு திடீர்னு ஒரு 2 கட்சி சேர்ந்து ஏதோ ஒரு தலைவலி கொடுத்தாங்கன்னா ஆட்சி கவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்ற அந்த அக்கறையினால் மோடி அவர்கள் அடிக்கிற யூட்டர்ன் இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்படி இருந்தால் தான் ஒரு எதிர்க்கட்சியை வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆளுகின்ற அரசை எதிர்க்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கலாம். இல்லை கூட்டணியில் இருந்தால் வந்து அவர்கள் எதனா தன்னிச்சையாக செயல்படும் போது அதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு உண்டான யுக்தியாக இருக்கும். இது வந்து நாட்டுக்கு நல்லது. அதாவது எந்த ஒரு சட்டமாகட்டும், எந்த ஒரு மசோதாவாகட்டும், மக்கள் மேடையில் அது பேசப்படணும், மக்களுக்கு அது தெரியப்படுத்தணும். இது சட்டம் வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதான்ற அந்த அடிப்படை புரிதலோடு தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும். ஏதோ ஒரு சமூகத்தினரோட வாக்கு பெறுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு சமூகத்தினோட இது பெறத்துக்கோ ஒரு சட்டம் வரும். இப்போ நிகழ்ச்சி நடத்துறது வேறு, பட் சட்டமாக வரும்போது வந்து அதனால் பல சிக்கல்கள் வந்துடும் நாளைக்கு. அதனால் இந்த யூட்டர்ன் என்பது வரவேற்கத்தக்கது. ஓகே, இப்போ இந்த யூட்டர்ன் வந்து ஆட்சியை காப்பாற்றிக்கிற நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய 4 மாநில தேர்தலில் வந்து ஸ்கோர் பண்ணணும், அங்கே வந்து சில ஆன்டி கமிட்டி சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் எப்போ வச்சுருக்கீங்களோ இதுவே வந்து ஆன்டி இன்கம்பன்சி தான். இப்போது உதாரணத்துக்கு பீகாரில் வந்து 19% வாக்கு வந்து சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு வக்ஃபு சட்டத்தை எடுத்து நீங்கள் அதுக்கு ஒரு தீர்மானமோ ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வரும். அப்போ நீங்கள் அவங்களோட அதிருப்தியை ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டிங்க. அப்புறம் லேட்ரல் என்ட்ரி, அதாவது ஒரு வாய்ப்பு படிச்சுட்டு மார்க் எடுத்துகிட்டு மெரிட் லிஸ்ட்டு அதை பேஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன் அப்படின்றது இங்கே சட்டம் இருக்குது. அப்போ கீழே பாதிக்கப்பட்டவங்க, விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, வாட்டி கூட பள்ளிக்கூடம் போகாதவங்க அவங்க வீட்டில் படித்து வராங்க அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. அப்போ அதற்கு எதிராக இருக்கிறதா இந்த லேட்ரல் என்ட்ரி, யூபிஎஸ்சியோட அந்த விளம்பரம். அப்போ நீங்கள் அதை வந்து முன்மொழியும் போது அந்த மக்களுக்கு உண்ட எதிர்ப்பான ஒரு அரசியலை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. அப்போ இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம் சொல்கிறேன். இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு வந்து இதனால் வந்து லாபம். இது அவங்க சொல்கிறபடி கரெக்டாக பண்ணால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை மேம்படுத்தணுவாங்க. ஆனால் இது வந்து அடிப்படையில் பெரும்பான்மையான மக்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவ்வளோ சம்பளம் இருக்குது அவங்களுக்கு தான், ஆல்ரெடி அரசாங்க வேலை இருக்குது, அப்படி இருக்கவங்களுக்கு எத்தனை போய் கொட்டி கொடுக்குறீங்களே, அப்போ எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, எங்களுக்கு வேலையே இல்லை, எங்களுக்கு வந்து கேரண்டியே இல்லை, ஜாப் கேரண்டியே இல்லை, வருமானத்துக்கும் கேரண்டி இல்லை, இவ்வளோ பேர் அரசாங்கத்துக்கு வெளியில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் கவனப்படாமல் அந்த மத்திய அரசு வந்து அவங்களுக்கு வேணுன்றதை செய்யுது அப்படின்னு இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து எதிர்க்கிறவங்க தான் அதிகம். இப்போ இதன் மூலமாக வந்து அரசு ஊழியர்களோட வாக்கு கிடைச்சாலும் சாதாரண மக்களோட எதிர்ப்பு கடுப்பு ஆவாங்க. மக்கள் என்ன ஆவாங்க, கடுப்பாவாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் அதிகாரப்பார், ஓஏ வைப்பார், பிஏ வைப்பார், பியூன் வைப்பார், அவரப்பார், இவரப்பார். எப்பா வெள்ளிக்கிழமை வர சொன்னார், அவர் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு போயிட்டு திங்கக்கிழமை வாங்க. திங்கக்கிழமை போனால் ஐயோ இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்கிறாரு, மீட்டிங்கில் இருக்கிறாரு, கோர்ட்டுக்கு வேறு போனோம், இன்றைக்கி இல்லை போய் அடுத்த வாரம் வாங்க.
இப்படி அலைக்கழிக்கிறது. அப்புறம் ஒரு கையில் ஏதோ காசை கீசை கொடுத்து அமுக்க வேண்டியது அமுக்குனா அப்புறம் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இது மத்திய அரசு விஷயமாகட்டும், மாநில அரசு விஷயமாகட்டும், அரசாங்க ஊழியர்களோட லட்சணம் இதுதான். நான் எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக பேசல. இது இருக்கா இந்த மண்ணில்னா இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இந்த ஓய்வூதிய பென்ஷன் எல்லாம் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது நாட்டு மக்களுக்கு கோபம் வரும். அப்போ என்னன்னா, ஒரு வேளை லஞ்ச லாவண்யத்தை குறைச்சிட்டு நல்லபடியாக அவங்க வேலை செய்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த திட்டமானதும் வந்து மக்களோட எதிர்ப்பு தான் சம்பாதிக்கும். இப்போ இதில் என்னதான் யூட்டர்னோ இல்லை இதில் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வந்தாலும் இது இந்த 4 சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு ஆல்ரெடி என்ன நிலைப்பாடோ அதை எதிரொலிக்கும். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. எதிர்ப்பை சம்பாதிப்போம்னு தெரிஞ்சு எதற்காக மோடி வந்து இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாரு? இது எதிர்ப்பு அப்படின்றது அப்புறமா வரக்கூடிய பிரச்சனை. முதல்ல இதை செய்யலைன்னா ஆட்சியில் இருக்கவங்க யாருன்னா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஆட்சி போயிடும். ஃபஸ்ட்டு முக்கியம் ஆட்சி. மக்களோட நலன், மக்களோட எதிர்ப்புலாம் அப்புறம் பார்த்துக்கலான்றது அவருக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு அவரோட அந்த 4 நாக்காளி இருக்குல்ல, அதை செங்குத்தாக ஹோல்டு பண்ணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதனால தான் இந்த அவசரம். ஏங்க, ஆர்டிக்கிள் 370க்கு வராத எதிர்ப்பா, இல்லை AAA வராத எதிர்ப்பா, இல்லை ட்ரிபிள் தலாக்குக்கு வராத எதிர்ப்பா? ட்ரிபிள் தலாக்கே வந்து நம்ம வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ண முடியுது. ஆனால் வக்ஃபு சட்டம் வந்து சின்ன சட்டம், நீங்கள் அதையே பாஸ் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. அதோட 293 இருந்து அவரால் ஏன் அதெல்லாம் அமல்படுத்த முடியல? தேவையில்லாத தலைவலி. நாங்கள் வெளிநாடு போனோம், சுற்றுப்பயணம் போனோம், இன்னும் நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது, அந்த அதிபருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டியது இருக்குது, கட்டி பிடிக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் அந்த பிளான்லாம் வச்சுருந்தா இதெல்லாம் வந்துட்டு இப்போ சிக்கல். இந்த புதுசாக வந்து சிராக் பாஸ்வான் சின்ன தம்பின்னு பார்த்தா அந்த தம்பியை குரல் கொடுக்குது. இதெல்லாம் இப்படி இப்போ புகை விட்டுன்னு போகணும். அப்புறம் நிதிஷ்குமார் தலைவலியை சந்திக்க முடியாது. அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர் வாஜ்பாய் காலத்துலேருந்து அரசியல் பண்ணவர், நாளைக்கு அவர் எதனா பிரச்சனை பண்ண எதுக்கு? புகையும் போதே தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டா முடிஞ்சிச்சு இல்லை? இப்போ ஆல்ரெடி வந்து அவங்களோட தயவுல ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்படி இருந்து வந்து அவரால் வந்து இஸ்லாமிற்கு எதிரான சட்டத்தை எப்படி துணிச்சு அறிவிக்க முடியுது? நான் இதை செய்ய போகிறேன், UCC அமல்படுத்த போகிறேன் சொல்லி பார்த்தாங்க. ஓகே, நடத்த முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணால் விட்டாங்கன்னா பண்ணிவிடுவோம், விடமாட்டேன்றாங்க. அதனால் நாங்கள் வாபஸ் வாங்கினோம், அவ்வளோதான். இப்போது ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நாம் பதவியில் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது, அவங்களை குஷிப்படுத்தணும். அதுதான் எங்கள் கொள்கை. நீராதாரத்தை விற்கணும், வானூர்திகளை விற்கணும், கடல் வழியை விற்கணும், சாலை போக்குவரத்து இருந்தால் அதில் டாலை போட்டு அதையும் தனியாருக்கு விற்றுடணும். எதெல்லாம் விற்க முடியுமோ விற்கணுன்றது தான் கொள்கை. அதுதான் மொதல் கொள்கை. அந்த கொள்கையை காப்பாற்றணுன்னா ஆட்சி இருக்கணும். அப்போ இதில் இந்த சிறுபான்மையினர், பெருமாள் கோயில் கட்டுறது, சைடில் சுற்றின்னு போகிறது, இதெல்லாம் சும்மா சைடு பாலிடிக்ஸ். இதுதான் மெயின் பிக்சர் கிடையாது. மெயின் பிக்சரில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இது போன்ற விஷயங்கள் செய்கிறது மூலமாக RSS அந்த ஆசையை நிறைவேற்ற முடியுது இல்லை? RSS அதுதான் தேவை தான் வச்சுக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் தான் வேணான்னு இல்லை. அது அப்புறமா ஒரு மாநாடு போட்டு கூடி பேசி, இப்போ எப்படி விசிகாவும் திமுகவும் அடிச்சுக்குது, CPI CPM திமுகவை கேள்வி கேட்குது. அப்புறமா வந்து ஒரு நிகழ்ச்சி அண்ணா அறிவாலயத்தில் வந்துட்டு திமுக 50 வருஷம் சாதனை பண்ணிச்சு, அது பண்ணிச்சு, இது பண்ணிச்சு, ஒரு நிகழ்ச்சி வாங்க பாராட்டி பேசலாம், பழகிக்கலாம்னா பழகிக்குவாங்க. அதே மாதிரி தான் அதுவும். பிஜேபி வந்து ஒரு நிகழ்ச்சி, சாவர்கர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா, இதை வைத்து மாநாடு அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு அங்கே போய் பாராட்டி எல்லாம் ஒன்று கூடு வெஜிடேரியன் சாப்பாடு எதனா சாப்பிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடும். அவ்வளோதான் அந்த விஷயம். அவ்வளோதான். இது அதை தாண்டிலாம் போகும். இதெல்லாம் சும்மா நம்ம தான் சம்டைம்ஸ் வந்து ஆஹா கண்டனம் எதிர்ப்பு நம்ம பார்த்துட்டு நினச்சிக்கிறோம். மற்றபடி அவங்களாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெளிவாக இருப்பாங்க. இல்லை இப்போ ஆனால் வந்து மோடி வந்து இந்த 240 வந்தால் கூட வந்து நான் இன்னும் பழைய ஆட்டத்தை ஆடி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த விஷயத்தை மெஜாரிட்டி இல்லாத விஷயத்தெல்லாம் கூட டச் பண்ணுறாரு. அவர் இன்னும் அந்த பழைய இந்துத்துவ எதிர்ப்பு குறைச்சிக்கல அப்படிங்கிறதுனால அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. பழைய இந்துத்துவாவை கூட்டுறதோ குறைக்கிறதோ பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம இந்த இந்துத்துவான்னு பேசிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சியை எழுந்துடுறாங்க இந்திய கூட்டணி. பட் இந்த முறை தானே இழந்திருக்காங்க. லாஸ்ட் 2 டைம் பண்ணாங்க. 25 வருஷமாக மோடியை வந்து நீங்கள் வந்து தொட்டு பார்க்க முடியல. உண்மை தான். குஜராத்தில் அவர் வந்து அன்டிஃபீட்டட் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டராக 10 வருஷம் இருந்துட்டார். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இப்போ ஒரு 3 மாதம் ஓடிட்டார். இதெல்லாம் வந்து இந்த கொள்கைகள்லாம் பேசாமல் இந்த 4 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அதை பார்த்தா தான் வந்து மோடி அவர்களோட அது இந்துத்துவாவோ இல்லை இந்து மதத்துக்கு எதிராகவோ ஏதோ அதெல்லாம் நீங்கள் தடுத்து நிப்பாட்டோன்னா அதான் வழி. அதை விட்டுட்டு இது இந்து ராஷ்டிரா, இது வந்து அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. மதவாதம் என்பதை தொடவே கூடாது, அது பக்கமே போகக்கூடாது, தலை வச்சு கூட படக்கூடாது. அதாவது மதவாதம்னா அந்த மதத்தை வைத்து பண்ணக்கூடிய அரசியல். நான் அதனால தான் வந்து இந்த முருகன் பிரச்சனையை வந்து அரசியல் கட்சிகள் பேசும்போதும் நம்ம வந்து அதில் வந்து அது மக்களோட நிகழ்ச்சியாக பார்க்குறோம். அப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்போ ஏன் வந்து ராமர் கோயில் கட்டினதை வந்து கோட்டீஸ்வரன் ஏற்றுக்கல, அதுக்கு வந்து விமர்சனம். ராமர் கோயில் பஞ்சாயத்தில் இருந்தது, ஒரு மசூதி இடிக்கப்பட்டது, அதனால் சில பல பிரச்சனைகள் வந்தது, கோர்ட்டுக்கு போய் அப்புறம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து அது ஒரு பாலனருக்கு அது கொஞ்சம் மனசுக்கு வருடலோட அதுக்கப்புறமா அது கூட பிரச்சனை. அதோட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை, அந்த கோயில் வருதுன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச மக்களோட இடம் கையகப்படுத்தப்பட்டு அங்கே இருக்கிறவங்களே அந்நியப்படுத்தப்பட்டு வேறு இடத்துக்கு செலுத்தி அவங்கெல்லாம் கடுப்பாகி தான் அந்த தொகுதியிலே ஓட்டு போடல பிஜேபி.
அப்போ மக்களோட விருப்பு, மக்களோட எதிர்ப்பு அதை அதிகமாக சம்பாதிக்கிறீங்களா, இல்லை மக்களோட பாசத்தையும் மக்களோட நற்பெயரையும் சம்பாதிக்கிறீங்களான்றதான் இருக்கணும். நீங்கள் கோயில் கட்டினாலும் சரி, இல்லை கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி, மக்களுக்கு அது பிடிச்சி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை வரவேற்கணும். மக்களுக்கு அது பிரச்சனையாகுது, ஏழ்றையாகுதுன்னா அதை எதிர்க்கணும். இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ மோடியுடைய இந்த விஷயம் எல்லாத்தையும் யூட்டன் அடிச்சுட்டு அவரால் இந்த 5 வருஷத்தை அப்படியே கொண்டு போக முடியுமா? அதாவதுங்க சர்க்கஸோ யூட்டர்னோலாம் வந்து புதுசு கிடையாது அரசியல்வாதிகளுக்கு. மோடி அவர்கள் வந்து இது புது அனுபவம். அவருக்கு வந்து 4 பேர் சொன்ன கேட்கக்கூடிய தன்மை படைத்தவர் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையை அவர் அவ்வாறு செய்ய வைக்குது. காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் விழித்து கொண்டு தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு ஒவ்வொரு தேர்தலாக உதாரணத்துக்கு மகாராஷ்டிரத்தில் இன்னும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தான் கெட்டது, பின்னடைவு. அதாவது ஒரு முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குறாரு, அந்த தன்மையில் இருக்கார், உங்களை வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன தயக்கம்? இன்னும் தூங்கிட்டு இருக்கிறீங்க? கேட்டால் தேர்தல் ஆணையம் சொல்லணுன்றீங்க. நீங்கள் இதனால் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் கேண்டிடேட்லாம் அறிவிச்சுட்டு நீங்கள் தேர்தல் முன்னெடுத்து போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி உங்களை பார்த்து பயப்படும். இந்த யூட்டர்ன்லாம் இல்லை, மொத்தமாக ஆட்சி மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூட வரலாம். ஆனால் இந்த விஷயங்களால் எப்படி டெல்லியில் மோடியோட ஆட்சிக்கு மாற்றம் வரும்? ரொம்ப கரெக்டான கேள்விக்கு வந்திருக்கீங்க. சிராக் பாஸ்வான் இருக்காரு. தம்பி என்னப்பா இது வந்து ஒன்றும் சரியில்லையா, உங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியலையா? நிதிஷ்ஜி என்னாச்சு, ஏதோ டெப்டி பிரைம் மினிஸ்டர்லாம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லையா? அப்புறம் சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு, நாயுடு நீங்களாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, பிரைம் மினிஸ்டராகவே உட்காரலாம், ஆனால் ஆசை இருக்கா? காங்கிரஸ் கட்சி தேவைப்பட்டால் இல்லை அந்த நிலைப்பாடுக்கு போச்சுன்னா ஆசை வார்த்தையை கூப்பிட்டா இவங்கெல்லாம் யார், அரசியல்வாதி தானே இவங்கெல்லாம்? நான் அருணகிரிநாதரா போயிட்டு முருகப்பெருமானே எல்லாம் அல்ல இறைவா அப்படின்னு உட்கார போகிறாங்க? இல்லை, பேசிக்காக அரசியல்வாதிக்கு ஆசை அவ்வளோ இருக்கும். அந்த ஆசையை லைட்டாக தூண்டி விட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இவங்களே ஒருத்தரோட ஒருத்தர் பண்ணி ஆட்சி. ஏங்க இதை விட நல்ல கவர்மெண்ட்டெல்லாம் ஊழ்ந்துருக்குது, இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு. அந்த கவர்மெண்ட் விழறதுக்கு உண்டான வியூகத்தை எதிர்கட்சி அமைக்குதா இல்லையா அப்படின்றது பார்வை. அதுக்கான இப்போ காங்கிரஸ் 100 தான் இருக்குது, பாஜக ஈக்குவலாக இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டங்க, உடைக்கிறது ரொம்ப ஈஸி. பாஜக உடைக்கல. ஐயா வள்ளுவர் சொன்னது தான், முற்பகலில் என்ன செய்கிறோமோ பிற்பகலில் வரும். முற்பகலில் நீங்கள் நிறைய கட்சியை உடச்சிருக்கிறீங்க. நாளைக்கு ஒரு வேளை உத்தவ் தாக்கரே ஒவ்வொரு மாநிலமாக அந்த கட்சி அங்கே உடைக்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்க எப்படி ஆட்சி மாற்றம் வரும்னு. மகாராஷ்டிரத்தில் பிஜேபியில் ஒரு 10 எம்பி இருக்கிறாங்க. அதில் 3 எம்பியை கூப்பிட்றாரு. நீ வெறும் எம்பியாக வந்து ஒன்றும் இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வா பார்த்துக்கலாம், ஸ்டேட்டில் மினிஸ்டராக வருமானம் பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க, கேஸு வந்தால் நீ பார்த்துக்க, அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஏன்னா என்னை ஒன்றுமே இல்லாத ஆளாக ஆக்குனீங்க, என் சின்னத்தை முடக்குனீங்க, என் கட்சியை ஒடிச்சிங்க, என் கூட இருந்த ஒரு ஆள் எடுத்துன்னு போயிட்டு முதலமைச்சராக ஆக்கிட்டு என்னை நிரோகதியாக ஆக்கிட்டு ஒன்றுமே இல்லைப்பா நீ அவ்வளோதான்ப்பா போலி அப்படின்ட்டிங்க, சேனாவோட போலி நீ அப்படின்ட்டிங்க. ஒரு வேளை உத்தவ் தாக்கரேக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு நிறைய போட்டு சாப்பிட்றாரு வச்சுக்கோங்க, கோவம் வந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு பழி வாங்குறதுக்கு ஒரு 10 எம்பி பிஜேபி வந்து எங்கள் மகாராஷ்டிராவுக்கு அவர் தான் சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் கூப்பிட்டு ஒரு 4 எம்பியை கூப்பிட்டு பேசினா கேட்க மாட்டாங்களா? இப்போ கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அது சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க வெற்றி பெறாங்கன்னா இப்போ இந்த விஷயம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி சாத்தியங்க. ஒரு 4 எம்பி 5 எம்பி பிஜேபி எம்பி ராஜினாமா பண்ணுறாங்க, பை எலெக்ஷன் வருது, 5 இடத்துல காங்கிரஸோ இல்லை சேனா கூட்டணி ஜெயிக்குது, நம்பர் குறையுதா? இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் பண்ணால் எப்படி இருக்கும்? 293 நின்றுமா, குறையாதா? அப்புறம் நாயுடுவெல்லாம் வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் நிலமை. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொருத்தர் இதே வேலையை பண்ணி இப்போ அதை பேலன்ஸ் பண்ண தான் வந்து எதிர் கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணி நெருக்கம் காட்டாரு மோடி. இப்போ திமுக அது அப்போ இப்படியும் நடக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு 10 பேர் 20 பேர் ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவங்கள திருப்பி பை எலெக்ஷனில் நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல பிஜேபி ஜெயிச்சு அவங்க 293 இருக்கிறது 310 320 போயிட்டாங்கன்னா திருப்பி பழைய கதையாக போயிடும். அப்போ காங்கிரஸ் வந்து அப்படியே பேன் வேடிக்கை தான் பார்க்கணும். அது அதிகமாக சாத்தியம் இருக்குது. இது ஒண்டி சாத்தியம் இல்லை, அதுவும் சாத்தியம் இருக்குது. அரசியலில் எது வேணால் நடக்கும். அதுவும் மோடி அவர்கள் இந்த அரசியல் இந்த சூத்திரம்லாம் தெரிந்தவர், இதில் வந்து நன்கு பயிற்சி பெற்றவர். சரி, இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் அந்த குதிரை பேர் அரசியல் ஒன்று அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்பவுமே கடந்த காலம் செஞ்சு வருவார். அதை ஏன் அவர் இன்னும் செய்ய முடியாமல் ஏன் வந்து பேக் அடிச்சிருக்காரு? பித்திக்கு உடனே சூடோட சூட்டா பண்ணா தப்பா போயிடும். பல திட்டங்கள் வந்து நிறைய ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. சில இப்போ வந்து எலெக்ஷனில் இருந்தோம், இப்போ டூர்லாம் போயிட்டு இருக்கிறாரு. டூர்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த அதுக்கு தான் நாங்கள் வந்து உடனே எல்லா தேர்தலையும் வைக்காம ஒவ்வொரு தேர்தலையும் கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி தள்ளி போடுறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டாக ரிசல்ட் பார்ப்பார். ரிசல்ட்டு பார்த்துட்டு செட் ஆகிறோன்னா அப்புறம் இதுதான் வேறு வழி. அதாவது மக்களாக ஓட்டு போகிறாங்களான்னு பார்ப்பாங்க. ஓட்டு போடலன்னா ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்களா அவங்கள தூக்கிடுவாங்க. ரிசார்ட் பாலிடிக்ஸ், அந்த குதிரை பேர் அரசியல் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க தயாராக தான் இருப்பாங்க. அது பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. எங்கேயும் எந்த மாநிலத்தில் விட்டு வச்ச மாதிரி தெரியல. அதனால் அதுவும் நடக்கும். அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய நேரத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. ஒரு தீர்க்கமான அந்த எதிர்கட்சியினுடைய அந்த நிலை வந்து ஆக்கப்பூர்வமாக ஆட்சி ஆடுறது கிடையாது.
அதனால தான் பிரச்சனை. பல்வேறு கேள்வி ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.